100 கோடி ரூபாய் மோசடி புகாரில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்க தலைவர் PT அரசகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி பெற்று தருவதாகவும் தடையில்லா சான்று பெற்று தருவதாகவும் கூறி மோசடியில் ஈடுபட்ட நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி பெற்று தருவதாகவும் தடையில்லா சான்று பெற்று தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட அவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி பெற்று தருவதாக 100 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டதாக திமுக பிரமுகரும் தமிழ்நாடு தனியார் பள்ளிகளின் சங்க தலைவருமாக இருக்கக்கூடிய PT அரசகுமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை காவல்துறையினருக்கு கிடைத்த புகாரின் அடிப்படையில இந்த நடவடிக்கையை சென்னை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு சென்னை தீநகரில் செயல்பட்டு வரக்கூடிய பெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல் தமிழ்நாடு அதன் செயலாளராக இருக்கக்கூடிய இளங்கோவன் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்துல ஒரு புகார் என்பதனை கொடுத்திருந்தார்கள். இந்த புகாரில் கடந்த 2 ஆண்டுகளாக PT அரசகுமார் அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தனியார் பள்ளிகளுக்கு CMDA அப்ரூவல், DTCP அப்ரூவல் உள்ளிட்ட அந்த சான்றுகளை வாங்கி தருவதாக கூறி பல பள்ளிகளிடமிருந்து பணம் பெற்றுக் கொண்டதாகவும், ஆனால் பேசியபடி அவர்களுக்கு எந்தவித சான்றிதழ் அனுமதியும் பெற்றுத்தரவில்லை என்பதாகவும், கொடுத்த பணத்தை திரும்பியும் கொடுக்கவில்லை என்பதாகவும் புகார் என்பது எழுந்தது. ஒட்டுமொத்தமாக 100 கோடி ரூபாய் அளவிற்காக இந்த மோசடியில் அவர் ஈடுபட்டிருப்பதாக புகார் இருந்தது. அதன் அடிப்படையில காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு இளங்கோவன் புகார் கொடுத்ததன் அடிப்படையில தற்போது அந்த தனியார் பள்ளிகளுக்கு உரிமம் வாங்கி தருவதாக 100 கோடி ரூபாய் அளவிற்காக மோசடியில் ஈடுபட்ட அரசகுமார் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதற்கு பிறகாக நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுவார் என்பதாக காவல்துறையினர் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயலானி, விவரங்களுக்கு நன்றி.